நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். காலை நாம் எழுந்திருக்கும் போதே நம் குரு பரம்பரையை, அதாவது ஆச்சாரியர்களுடைய வரிசையை வணங்க வேண்டும். எழுந்திருக்கும் போது 7 முறை ஹரி 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 என்ன ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து, ஹரியான அந்த பகவானிடத்திலிருந்தே தொடங்கி நம்முடைய ஆச்சாரியன் வரை எத்தனை குருக்களெல்லாம் இருந்திருப்பார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும், வணக்கம் கூற வேண்டும். இது அந்த நாளை இனிமையாக வைத்திருக்கிறது, நம் மனத்தை தூய்மையடையச் செய்கிறது, ஆத்மாவையே உயர்த்துகிறது. பல குருக்கள் இருந்திருந்தாலும் வேதத்தை பிரித்து கொடுத்து இதிகாச புராணங்களை உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்த வேதவியாசர் தனிச்சிறப்பு பெறுகிறார். வியாசரை வணங்கினால் எத்தனையோ ஆத்ம பரமாத்ம கருத்துகள் நமக்கு புரிய வருகிறது. வியாசர் அருளால் அனைத்தையும் பெற்றவர்தான் சஞ்சயன். அதேபோல் வியாசர் அருளாலும் யமதர்மராஜனுடைய அருளாலும் தர்மங்களையெல்லாம் அறிந்து வைத்திருப்பவர் விதுரர். அவர் திருதராஷ்டிரனுக்காக நீதிகளையெல்லாம் உரைக்கிறார். ஏன்? வியாசருடைய அருளால்தான் திருதராஷ்டிரனும் பாண்டுவும் விதுரனும் பிறந்தார்கள்ங்கிறதையே நாம் அறிவோம். இப்படி கொத்த வியாசர் எழுதிய மகாபாரதத்தில் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் எத்தனையோ நீதி கதைகள், தர்மத்தின் செறிவுகள், அதிலே பலதை நாம் கடந்த பல நாட்களாக பார்த்து வந்துள்ளோம். விதுர நீதியின் கடைசி அத்தியாயத்தில் உள்ளோம். மொத்தமே 32 ஸ்லோகங்கள் தான். அதில் ஓர் சில ஸ்லோகங்களின் பொருளை ஏற்கனவே அனுபவித்து விட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறது, சத்துவகுணத்தாலே நற்பண்புகளெல்லாம் வளரும், தெளிவு ஏற்படும், கலக்கம் நீங்கும், மனம் தூய்மையாகும். ஆனால் ரஜோகுணத்தால் பேராசை, கருமித்தனம், பரபரப்பான செயல்கள், பதட்டம், கோபம் இவைதான் ஏற்படும். தமோகுணத்தாலோ கவனக்குறைவு, சோம்பல், அதிக தூக்கம் ஆகியவை ஏற்படும். இதில் எதெல்லாம் கல்வி கற்கும் ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ கூடாது என்பதை கூறப்போகிறார். நாம் கல்வி கற்கும் காலத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்போது பள்ளிகளெல்லாம் திறந்துவிட்டன, கல்லூரிகளெல்லாம் திறக்கப் போகிறார்கள். மறுபடியும் நடப்பு ஆண்டு கல்வி தொடங்கப் போகிறது. அதேபோல் பாடசாலைகளில் வேத அத்தியனமெல்லாம் மறுபடியும் ஆரம்பித்திருப்பார்கள். கல்வி கற்க வேண்டிய நேரத்தில் நாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய சில பழக்கங்கள், அதை இந்த ஸ்லோகத்தாலே விதுரர் கூறப்போகிறார். மிக அழகான ஸ்லோகம். ஆலஸ்யம் மதமோஹௌச்ச சாபலம் கோஷ்டிரேவச்ச ஸ்தப்ததா ச அபிமானத்வம் ததா அத்தியாகித்வமேவச்ச ஏதைவை சப்ததோஷாக ஸ்யுः சதா வித்யார்த்தினாம் மதாக. வித்யார்த்திதான் மாணவனோ மாணவியோ. கல்வியை கற்பதில் விருப்பமுடையவன் வித்யார்த்தி. வித்யாங்கிறது கல்வி. வித்யார்த்தினா கல்வி கற்க விருப்பமுடையவன். ஐஸ்வர்யம்னா செல்வம். ஐஸ்வர்யார்த்தினா செல்வமடைய விருப்பமுடையவன். அர்த்தின்னு சொன்னால் ஒன்றை அடைவதில் விருப்பமுடையவன், ஒன்றை வேண்டுபவன்னு பொருள். இங்கே இப்போ வித்யார்த்திகளுக்கு எதெல்லாம் நிச்சயமாக விலக்கத்தக்கவை,
இது அவனிடத்துல வரவே கூடாது. ஆலசியம், சோம்பல் கூடாது. படிப்பில் ஊக்கம் வேணும். கடைசி நிமிஷத்துக்கு படிப்பை ஒத்தி போடக்கூடாது. இல்லையெனில் ஆங்கிலத்தில் கூறுமா போலே ராத்திரி 11 மணிக்கு கடைசி மணி நேரத்து எண்ணெயை விளக்கெரித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். பர்னிங் த மிட் நைட் ஆயில் என்று சொல்லுவது வழக்கம். அந்த நிமிஷத்துக்கு கொட்டு வாயில கொண்டு போய் வைத்து கொள்ளக்கூடாது. அன்றைய பாடத்தை அன்னன்னைக்கு படித்து விட வேண்டும். இது வெகு நாட்களாக கூறிக்கொண்டுதான் வருகிறார்கள். அப்படி படிப்பதில்லையேன்னு சொன்னால் சோம்பல் மூடுகிறது, ஊக்கமின்மை. அந்த படிப்பில் விருப்பம் இருந்தால் தான் ஊக்கம் வரும். அப்போ பிடித்த படிப்பாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆலசியம், சோம்பல். மத மோகவ், படிக்கிற காலத்தில் ஒருவேளை நல்ல படிக்கிற பிள்ளையாக இருந்தால் எனக்காக கொண்டு இப்பேற்பட்ட படிப்பு வருகிறது என்று செருக்குறுகிறோமே, அகங்காரம், அதைத்தான் மதம்னு சொல்லுகிறார்கள். எல்லா மதத்தை விட, அழகா இருக்கிறத விட, பணக்காரனாக இருக்கிறத விட மெத்த படித்தவர்களுக்கு ஒரு தனி மதம் இருக்கும். அது சிறந்த பண்டிதனோ அல்லது எந்த துறையில் வேணா இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக, ஜட்ஜாக இருக்கட்டும், எப்பேற்பட்டவர்களும் மெத்த படித்தவர்கள். அப்போ அந்த படிப்பே அவர்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுக்குமாம். ஆனால் உண்மையில் படிப்பு கர்வத்தை போக்க வேண்டும், ஒரு பண்பாளனாக ஆக்க வேண்டும். தலைக்கணம் ஏறுவதுன்னா என்ன? ரொம்ப தலகனத்தோடு இருக்கார் அப்படின்னா செருக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையிலே தலையில கனமேறி இருக்கு என்று சொன்னால் நிறைய படித்திருக்கிறார். தலையில கனமேற கனமேற தலைக்கணம் போய்விடும். சேர்த்து பார்க்கலாமா? தலையில் படிப்பு அறிவு என்னும் கனம் ஏறுமானால் தலைக்கணம் தொலைந்து போகும். அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலையில் படிப்பு அறிவு என்னும் கனம் ஏறுமானால் தலைக்கணம் தொலைந்து போகும். அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. திருமழிசை ஆழ்வாரே ஒரு பாடலில் கூறுகிறார், தலைக்கணத் துகள்குழம்பு சாதிசோதி தொய்த்தமாய் நிலைக்கணங்கள் காண வந்து நித்தியேலு மீடிரும் கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நிலைக்கொணா மலைக்கணங்கள் போலுணர்த்தும் ஆட்சி நந்தன் ஆட்சியே என ஆச்சரியமான பாசுரம் திருச்சந்த விருத்தத்தில் பாடுகிறாள். பாசுரத்திலே தலைக்கணத்துகள்னு சொந்தபடியார கூறினேன், மற்றொன்றும் பொருள் அல்ல. தலையிலே கணம் ஏறிவிடக்கூடாது. தலைக்கணம் வர வர படிப்பு கற்ற கல்வியும் வீணாகி போகும். நான் மெத்த படித்தவன்ற ஆணவம் இருந்தால் அதுவே கல்வியை குலைத்துவிடும். அதுவும் படிக்கிற காலத்தில் மற்ற மாணவர்கள், சக மாணவர்களை கூட அது எள்ளி நகையாட வைக்கலாம். செய்யாதே. அடுத்தது மோகம். மோகம்ங்கிறது மயக்கம், ஒன்றை மற்றொன்றாக நினைத்து கொள்வது. அப்படி நினைச்சுட்டால் அப்போ மாணவனுக்கு படிப்பு சரியே ஏறாது. இதுதான் வழி என்றால் அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளாமல் மற்றொன்று தான் சரியான வழி என்ன நினச்சுட்டாள். இதுதான் பாடம். பாடத்தை இப்படி படிக்கிறத விட்டுட்டு வேற ஏதானும் குறுக்கு வழியில் பண்ணலாம் நினைத்து கொண்டால் அது கல்விக்கு எதிரியாகிறது. ஆக மோகம், மயக்கம், உண்மை ஞானம் இல்லாமல் மாற்றாக தப்பான அறிவோடு இருப்பது, இதுவும் வித்தியார்த்திகளுக்கு பகை என்கிறார். அப்புறம் சாப்பலம் கோஷ்டிரேவச்ச ஆலசியம் மதமோகௌச்ச சாப்பலம், சஞ்சல புத்தி, ஒரு நிலையில் நிற்காத நெஞ்சு. இன்னதை நாம் அடையணும்னு ஆசை வைத்திருக்கும் போது இதுவும் கிடைக்குமா, அதுவும் கிடைக்குமா, அதுவும் கிடைக்குமா என்று பலதுக்கு விருப்பப்படக்கூடாது. ஒரு வகுப்பிலோ ஓர் பள்ளியிலோ முதல் பரிசு வாங்கியிருக்கும் மாணவன், முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கும் மாணவி என்று கூறுகிறோம். இப்போ சமீபத்தில் பார்த்தோம், எத்தனை பேருடைய படமெல்லாம் பத்திரிகை தாளில் வந்தது. அவரவர்கள் எத்தனை ரேங்க்கு, 100 வாங்கினவா பல பேர், 2-3 சப்ஜெக்டில் 100 வாங்கினவர்கள் பல பேர், எத்தனை பேர் போட்டி கொண்டு ஃபஸ்ட்டு ரேங்கோ செகண்டோ தேர்டோ, நூற்றுக்கணக்கான பேர் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். அப்படி இருக்கிறவாளெல்லாம் பேட்டி காண்றாளோ இல்லையோ, ஒன்று சொல்லியிருப்பார்கள், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு படித்தேன், எங்கேயும் புத்தியை சிதற விடாமல் ஒரு இலக்கு, எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து விலகாமல் படித்தேன் என்று கூறுவார்கள். அது இல்லாமல்
பரீட்சை இருக்கு நாளிலேயே ஒரு நாடகம் பார்த்தா தேவலையே, அது கூட இல்லை, வெறும் பொழுத கழிச்சா தேவலையே, நாம் ஏன் நிறைய படைக்க வேண்டும்? நிறையா படிக்க வேண்டாம், நன்னா ஓய்வெடுப்போம், இங்கே போவோம் அங்கே போவோம் பேசுவோம். வெறுமனே போக்குறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும். அது சிலருக்கு வேண்டுகோள். நாம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா, படிச்சுட்டே இருக்கணுமா, பேசாமல் ஓய்வெடுப்போமே. ஆனால் அதுக்கும் ஒரு திறமை வேண்டுன்னு சொன்னேனோ இல்லையோ. ஏன்னா பண்ணி பழக்கப்பட்டவர்களுக்கு சிறிது நேரம் கூட வெறுமனே உட்கார முடியாது. ஆனால் அந்த வயசில் நிறைய பரீட்சை எழுதி முடிச்சிருப்போம், 2 மாதம் லீவ், ஒரே அடியாக ரெஸ்ட் எடுக்கணும். அந்த நாள்லலாம் அப்படித்தான், 2 மாதத்துக்கு ஒன்றுமே வேலை கொடுக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி வெக்கேஷன் போதே கிளாஸஸ்லாம் வந்தாச்சு. வெக்கேஷன் போது என்னென்னத்தை படிச்சுன்னுட்டு ஃபஸ்ட்டு டே திரும்ப ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போது முதல் வாரமே டெஸ்ட்டு. அந்த அளவுக்கு படிப்பு ரொம்ப ப்ரெஷரோடு மாறி போயிட்ட நாள் இந்த நாட்கள். முன்னாடி லீவ் விட்டாச்சுன்னா 2 மாதத்துக்கு குழந்தைகள் நிஜமாகவே ஆனந்தமாக தான் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் பண்ண முடியறதில்லை. ஆனால் அது பண்ணலேன்னு வச்சுங்க, அப்போ மறுபடியும் புத்துணர்ச்சி வராது, ஒரு உற்சாகம் வரணும் இல்லையா. 10 மாதம் படிச்சிருக்கிறவா 2 மாதம் அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி விளையாட விட்டால் தானே திரும்ப படிப்பில் புத்தி போகும். ஆக நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் எப்போதுமே 12 மணி நேரமும் 12 மாதமும் படித்து கொண்டிருப்பதற்கும் முடியாது. நமக்கு பிடித்தத்தையும் செய்ய வேண்டும். சங்கீதம் படிக்க பிடிக்குமா, விளையாடுறதுக்கு பிடிக்குமா, இல்லை கோவிலுக்கு போகிறதுக்கு பிடிக்குமா? ஒரு குழந்தைக்கு ஒன்று பிடிக்கும்னு சொன்னால் தாராளமாக அந்த ஆக்டிவிட்டியிலே நாம் வளர்த்து விட வேண்டும். இப்போ யாரோ வீணை வாசிக்க தெரிஞ்சுக்கிறா, மிருதங்கம் பிடிக்கும், நாட்டியம் பிடிக்கும், செய்யட்டும். மனம் லேசாக இருந்தால் தான் படிப்பு வரும். பதட்டப்பட்டா வராது, அழுத்தம் இருந்தாலும் வராது. சஞ்சல புத்தி சாபலம், நிலையில்லாத நெஞ்சு கூடாது. கோஷ்டி ரேவச்ச, அதாவது சில மாணவர்கள் ஒரு கோஷ்டி, வேற சில மாணவர்கள் வேற கோஷ்டி, வகுப்புக்குள்ளேவே என் இது கோஷ்டி, எனக்கு அது ரைவல் கோஷ்டி அப்படின்னு வகுப்புக்குள்ளே வரக்கூடாதுங்கிறார். எல்லா மாணவனும் சமம்னு புரிந்து கொண்டு அனைவரோடையும் பழக வேண்டும். இது எங்கள் குரூப் வேறு, பேக் பெஞ்ச் குரூப், அது உங்கள் குரூப் வேறு, ஃப்ரண்ட் பெஞ்ச் குரூப். இது எதுக்கு தெரியுமா பிரிச்சுப்பா? இந்த முன் பெஞ்சில் உட்காடுற பசங்கள்லாம் அறிவு ஜீவிகள், அவள்லாம் ஓஹோன்னு படிக்கிறவா. பேங்க் பெஞ்சில் இருக்கிறவாள்லாம் சுமாராக படித்து கதை பேசுகிறவா. இப்படிலாம் குரூப்பு பிரிச்சுக்கிறோம் பாருங்க, வேண்டாம். எல்லாரும் ஒரே கோஷ்டியாக இருங்கோ. உள்ள கோஷ்டி பூசல் கூடாது. அது கல்லூரி முழுக்க சண்டை அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். எவ்வளோ ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பற்றிலா. ஒரு பகுப்புக்குள்ளேயோ கல்லூரிக்குள்ளேயோ நான் நீனு குரூப்பு பிரிக்க போனோம்னா அப்போ தானே கிளாஷ் வருது, இவாளுக்கு அவளுக்கும் சண்டை ஏற்பட்டுடுறது இல்லையோ. அது கைகலப்பு வரைக்கும் மண்டை உடையிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுறது. அதெல்லாம் கூடாது. படிக்கிற காலத்திலே கோஷ்டி பிரிக்காதே. ஸ்தப்ததா, திமிரோடு நிற்காதே. பெரியவர் ஒன்று எடுத்து சொல்கிறார்னால் அதை கேட்டுக்கொள், பணிவோடு கேட்டுக்கொள். ஆமாம், வாத்தியார் என்ன சொல்கிறது நான் கேட்டுக்கொள்வது என்று திமிர் கொண்டு நிற்கக்கூடாது. இதெல்லாம் கேட்கச்சே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு தானே சுவாமி இதெல்லாம் நினச்சிருந்தோம். விதுரர் காலத்திலுமா? அவரே இதை எழுதியிருக்காருனா அப்போ அவர் காலத்திலையும் குரூப்பிசம் இருந்திருக்கு, கிளாஷ் இருந்திருக்கு. அவர் காலத்திலையும் மதம் இருந்திருக்கு, மோகம் இருந்திருக்கு. அவர் காலத்திலையும் திமிர் இருந்திருக்கு. ஆனால் ஏதோ மாணவர்களுக்குள்ளே இன்னைக்கு நேற்றுக்கு தான் ஏதோ எம்பிள்ளை தான் எதிர்த்து பேசுகிறான்னு நினச்சிக்க வேண்டாம். இது விதுரர் காலத்திலும் இருந்திருக்கு, ராமாயண காலத்திலும் இருந்திருக்கும். எதுவுமே எல்லா காலத்திலும் இருக்கும். அதை நாம் எவ்வளோ தூரம் அவேராக இருக்கோம், எத்தனை தெரிஞ்சுட்டு இருக்கோம், எத்தனை தப்பை களையிறோங்கிறது தான் முக்கியம். அடுத்தது அபிமானித்வம், அஸ்தப்ததா, அபிமானித்வம் ததா அத்தியாகித்வம் ஏவச்ச. அடுத்து செருக்கு, நான் தேகமே ஆத்மாங்கிற எண்ணம், நான் மற்ற பேரை விட உயர்ந்தவன்கிற எண்ணம். அத்தியாகித்வம், எதையும் விட்டு கொடுக்காமல் அனைத்தும் எனக்கு வேணுங்கிற பேராசை. இந்த 7 தீமைகள், ஏதேவை சப்ததோஷாக, இந்த 7 தீமைகளும் சதா வித்யார்த்தினாம் மதாஸ்யு. இந்த 7ம் வித்யார்த்திக்கு கூடாது. படிக்கிற தசையில் இந்த 7மே கூடாது. திரும்ப சொல்லுறேன். சோம்பல், மதம் பிடித்தலைதல், மயக்கம், சஞ்சல புத்தி, கோஷ்டி பூசல், திமிர், செருக்கு, பேராசை. இந்த 7ம் தீய பண்புகள். இதை மாணவர்களும் மாணவிகளும் தடுத்துவிட வேண்டும் என்று இன்னைக்கு பார்த்தோம்.